பற்ற வழங்கினால் என் சிந்தையில் வந்திருந்து சிப்புவாய் அகயனாக்கி கண்டனை பிரமனாக்கி ஆயனை ஆயனாக்கி கண்டனை அகண்டனாக்கி ஏயனை பிரம்மமாக்கி இறப்பு இறப்பு யுகமையாக்கி தாயினும் இனியே நாண்ட தூய சற்குருவே ஐயா சற்புருவே உன் திருவடி பாதம் போற்றி போற்றி அடியே பாதம் முகத்தோனே விநாயகா
சாமி அந்தி மகிழ்ந்துண்ணையா அருளும் புத்திரனே அந்தி மகிழ்ந்துணை அருளும் புத்திரனே அருள்வரும் புத்திரனே விநாயக தொந்தி கணவது சாமி காகு சீதம்பரம் ஆனந்த தொண்டவுள் அதைகளோ நல்வாழ சாமி காகு சீதம்பரம் ஆனந்த தொண்டவுள் அதைகளோ நாங்கள் வாழ சிவவாக்கு தர வேணும் மறையோனே தர வேணும் மறையோனே கதைகளை நாங்கள் பாட தரவேணும் முதல் மறையோனே அடியார் வாரணமோ பொன்முத்து மாலையும் ஆடரவாய் கணையோ அடியார் வாரணமோ மத்தே மாலையும் ஆடரவாய் கணையோ மணிமால் என்கிறோ மணிமால் என்கிறோ மாணிக்க போல மாணிக்க போல
வந்த அருள் புரிவாய் தக்கராய் எந்தாய தக்கராளி பாதுகாக்க வேணும் அம்மா குடும்பத்திற்கு ஆலயமா கால சுவாமி சாமி நன்றும் தூது நன்றும் கடவுளே வரம் தருவா பார்வதி அம்மாளே அருள் புரிவா பிறந்த பாலா வரந்தருவா சுவாமி வந்தருவா மாடேண்டராய் மாட கொலரையோ வாட்டமா குழந்தைக்கு நீ அருள் புரிவா
பகவான் பாட துணை வருவாய் பார்வதியா நாங்கள் பாட படித்த கதை குறைகள் பாட அருள் குறைகள் பாட முன்வரும் கதைகள் பாட பாட அந்த பார்வதிய மனமுடிக்க பகவான் கிழவன் போலே வடிவம் கொண்டு அப்படி பண்டார வடிவெடுத்திருக்கிறாருன்னு சொன்ன தர்க்கராஜ மன்னே சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்தார். நம்மளுடைய வாழ்வை குலைத்த சந்திரனுக்கு நாம் அழகை குறைத்தோம். ஆண்டவன் பகவான் சிவன் அவருக்கு அருள் கொடுத்தாரே. அருள் கொடுத்த ஆண்டவனைத்தான் அருமை மருமகனாக அடைய வேண்டும் என்று நம்ம துணைவியார் பார்வதியை அல்லவா மகளாக அடைந்திருக்கிறார். அப்ப இப்படியே நம்ம சிவனா போனோம்னு சொன்னா தர்க்கராஜ மன்னே பகவானே நம்ம காலில் விழ வந்துட்டாரு. மருமகனா வந்தா மாமன் காலில் விழுந்துதானே கும்பிடணும். திருநார் பூசையில மாமா காலில் மருமகை விழுவாரு. அப்ப தர்க்கராஜனுக்கு எவ்வளவு ஆசையை பத்தியலா. ஆமா, சிவனையே நம்ம காலில் விழ வைக்கணும். அருள் நம்மள மிஞ்சி அருள் கொடுத்துட்டாருல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்வதியே மகளாக அடைந்திருக்கிறார். ஏற்பட்ட தர்க்கனுக்கு முன்னால நாம சிவனாக போக கூடாது என்றும் இறைவனாகி ஆண்டவன் பகவான் ஒரு ஆண்டி கிழவன் போலே ஆண்டி கிழவன் போலே சீரங்க நல்ல சோரி சீரங்க ஆயா பாண்டுடவா அவருடைய நடந்தா வேணுமா நடை நடந்தா நடை நடந்தா விழுந்துடுமா பூரணை போலே இறந்தோம் ஆண்டிய போல் ஒரு சொருவோ கையில் திருவோடே ஆண்டி கிழவன் போல 10 சென்று நரைத்த கிழவன் போல 10 சென்று முடித்த கிழவன் போல சென்றே ஒரு ஆண்டை கிழவர் போல ஆண்டவன் பகவான் வேஷத்தை மாற்றி ஆதி கைலேங்கிரி வாசலை விட்டு பார்வதியை மனமுடைக்க பகவான் தான் வருகிறார். ஆனா தர்க்கமடி ராஜமன்னே சபையில என்ன சொல்லி இருக்கிறாரு? அப்பா தண்டன் தலையாரிமார்களே, என் மகள் பார்வதியை மனமுடைப்பதற்கு அரசர்களை தவிர என் கோட்டைக்குள்ள அந்நியக்காரை யாருக்கும் இங்க சோழி கிடையாது. ஆண்டியோ பண்டாரமோ பரதேசியோ இவங்க யாருக்கும் என் கோட்டைக்குள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு தர்க்கராஜ மன்னே சொல்லி வைத்திருந்தார்.
வடக்கு கோட்டை, தெற்கு கோட்டை, மேல கோட்டை, கிழக்கு கோட்டை. நீங்க சொல்லுவீங்கள கிழக்கு வாசல் படம் பாத்தியாப்பா? பாக்கலையோ? அத மாதிரி தர்க்கங்கோட்டையில கிழக்க வாச, மேற்க வாச, தெற்க வாச, வடக்க வாச. மெய் காப்பாளர் தலையாரிமார்களை காவலுக்கு வைத்திருக்கிறார். தண்டன் தலையாரிமார்கள் காவலுக்கு இருந்தவுடனே ஆண்டவன் பகவான் அப்படியே ஆண்டை கிழவர் போலேயே வந்தார். மேலக்கோட்டை வாசலுக்குத்தான் வாராரு. இவரை பார்த்த உடனே தலையாரி சொல்றாரு, ஏ கிழவா சாய், உன் மேல சிறங்கும் புண்ணும் பொடி உன்னை பார்க்கையில் எனக்கு எப்படித்தான் இருக்கு. உன் கைய பிடிச்சா உன்னை பிடிச்ச நோய் என்ன பத்தி பிடிச்சு கொடுப்பா. சாய் வாங்க ஐயா, நான் முடிய மாட்டேன் அப்படின்னாரு. மேலக்கோட்டை வாசல் இருக்க தலையாரி கிழவனை பார்த்து அசிங்கப்பட்டு, உனக்கு எங்க சோழி கிடையாது, வெளியே ஓடு விரட்டிட்டாரு. போய உடனே கீழக்கோட்டைக்கு வர்றாரு. அங்கனைக்கும் தலையாரி விட்டாரா? அண்டிக்கிழவா, அரசர்களை தவிர அந்நியக்காரர்களுக்கு உள்ள சோழி கிடையாதுன்னு சொல்லி தர்க்கராஜ மன்னே எங்க கிட்ட உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதன்படி நாங்க காத்து கொண்டிருப்போம் தலையாரிமார்கள், வெளியே போயிரியா அப்படின்னு அவர் விரட்டிட்டாரு. தெற்கு கோட்டைக்கு வாரார். தென்கோட்டை வழியா வந்த போது தென்கோட்டையில நிற்கும் தலையாரிமார்களும் உனக்கு இங்க சோழியில வெளியே போட்டாங்க. அப்பம் பார்த்தாரு பகவான், நம்ம கோட்டைக்குள்ள உள்ள போகணும்னா இதுக்கு என்ன வழி தேடணும் அப்படின்னு சொல்லி மூத்த தேவியாகிய நித்ரா தேவியை அழைத்தார். அம்மா நித்ரா தேவி, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அன்று ஒரு காலத்துல உங்க அம்மா பார்வதியை போய் தர்க்கனுக்கு மகளாக பிறவி செய்ய சொன்னேன். அவ என்னைக்கு என்ன பார்க்க வருவீன்னு கேட்டா. தர்க்கராஜன் கோட்டையில உனக்கு சடங்கோட உங்க அப்பா சுயோர வைப்பார். அந்நாளையில் என்னை நினைத்தையானா உன்னை நான் மாலை சூட்டி மனமுடிக்க வருவோம் உங்க அம்மாளுக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனா தர்க்கனுக்கு தெரியாம ஆண்டியாக வர வேணும் என்று நான் கோட்டைக்கு வந்திருக்கேன். என்ன யாரும் உள்ள விடுவதா தெரியல. அதனால வடக்கு கோட்டை வாசல் அலைக்கும் காவலாளைக்கு அவன் உடம்புல நீ போய் பூந்துருமா. நித்ரா தேவிய போய் பூந்துருனாரு. ஏன் தாயி, அவ வந்து நம்ம உடம்புல பாஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு நாளைக்கும் 9 மணிக்கு வந்து அனுக்கரகம் பண்ணிருவா. வெறும் மேல சாச்சு முறிச்சு விட்டு கொட்டாய் விட்டு அங்க சுழிச்சு இங்க சுழிச்சு அண்ணான்னு வேலையை முடிச்சு 10 மணிக்கு எப்படி கீழே போட்டுருவா உடல. யாவ வந்தானா மண்ணை பாப்பாளா, புழுதிய பாப்பாளா, கல்ல பாப்பாளா, முந்தி அங்கன ஓடுவா. முந்தி ஒரு பக்கம் கிடக்க அவ ஒரு பக்கம் போய் விளங்குவா. அவதான் வஞ்சோ மொத்த மாராசி. அந்த நித்ரா தேவியை வரவழைத்து பகவானா ஏகும் பொழுது வடக்கு கோட்டை வாசல்லைக்கு வந்த தலையாரிக்கு காவலுக்கு பெறாமுட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டுன்னா இந்த அம்மா போய் உடம்புக்குள்ள பூந்தால நிலையில தலைய சாச்சா அப்படியே அந்தால உறங்குதான். இன்னைக்கு பாருங்களேன், கட்டக்கார போய் உறங்கினானா உறங்கலையே பேய அடிச்ச மாதிரி இருக்கான் பத்தியனா. அப்படியா? அதனால பாருங்க, பேய் அடிக்க புள்ள விளைக்குமான்னா வடக்கு கோட்டை வாசல்லைக்கு தலையாரி அப்படியே கண் அசந்து உறங்குகிறார். கோட்டைக்குள்ளே புகழ்ந்தார் ஆண்டவன் பகவான். அங்குருக்கும் மன்னாரி மன்னர்கள் மகுடமுடி ராஜாக்கள் எல்லாம் வாரும் ஐயா பண்டாரமே 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 வார்த்தை உண்டு சொல்ல கேளோ சொல்ல கேளோ சொல்ல கேளோ வார்த்தை உண்டு சொல்ல கேளோ சொல்ல கேளோ பண்டாரமே பண்டாரமே சொல்ல கேளோ சொல்ல கேளோ வார்த்தை உண்டு சொல்ல கேளோ.
அரசர்களை தவிர அந்நியக்காரர்களுக்கு இந்த கோட்டைக்குள்ள சோழி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீர் அரிசரங்கும் சொரிசரங்கும் புண்ணும் பூச்சியும் புழுவோட சரி நீர் வரும்போதே வாட பயங்கரமான வாட ஓரமா கோட்டைக்குள்ள நமக்கு சோழி கிடையாது. வெளியே வரும் ஐயா போரு வெளியே போரும்னாரு. உடனே பகவான் சொல்லுகிறாரு, அரசர்கள்ட்ட மன்னர்களே ராஜாதி ராஜாக்களே, அந்த தர்க்கமாவா பார்வதியை நான் திருமணம் செய்ய ஆசைப்பட்டு வரல. எப்படி சொல்லுறாருன்னு பாருங்க. இந்த நாட்டு அரசர்கள் அவளை மனமடித்து போறா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பந்தையில உட்கார்ந்து நான் பசியாரி போனோம்னு வந்திருக்கேன், என்ன விரட்டிடாதங்க. ஒருவேளை சாப்பாடு வந்ததுல இருந்து காளசாமி கோயில உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டாச்சா? பயத்துக்கு துணையை தேடி வந்திருக்க. அப்படி சொல்லி எவ்வளவுதான் போடுங்களேன், போட போட அந்த கடங்கு நம்பவே செய்யாது, ஒரு காலமும் நம்பாது. உயிர் உள்ள வரைக்கும் வத்தாத சமுத்திரம். அதனால பாருங்க, பாண்டை கிழவர் அப்படி சொன்ன உடனே பகவாமனு தெரியாம ஐயோ பாவம் பசியோட வந்திருக்கான். ஏப்பா ஈசானிய முக்குல ஒரு குப்பை தட்டி ஒண்ணு வச்சிருக்கோம், அந்த ஓரமா போய் உட்கார்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க.